ரிலேஷன்ஷிப்ல கப்புள்ஸ்குள்ள கனெக்ஷன்னா ஒரே ரூம்ல இருக்கிறது கிடையாது, ஒரே ஃபீலிங்ல இருக்கிறது தான். இந்த வீடியோல உங்களை என்ன விஷயம் ஃபீல் பண்ண வைக்குது ரிலேஷன்ஷிப்ல கனெக்டடா இருக்கிறதுக்கு அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். உங்களுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். தொடர்ந்து வீடியோ பாருங்க. பல கப்புள்ஸ் சேர்ந்து இருக்கேன்னு இருக்காங்க, ஆனா அவங்க கிட்ட கனெக்ஷன் பாத்தீங்கன்னா ஜீரோ தான். அவங்க ரெண்டு பேரும் கூட பேசிப்பாங்க, பட் எந்த ஃபீலிங்குமே அவங்களுக்குள்ள இருக்காது. உணர்வோடையும் இருக்க மாட்டாங்க அந்த பேச்சுல. ரெண்டு பேரும் தொட்டுப்பாங்க, ஆனா அந்த அரவணைப்பு கொஞ்சம் கூட இருக்காது. சைக்காலஜி சொல்றது என்ன தெரியுமா? ஒரு மனுஷனுக்கு ரெண்டு பேர் கூட கனெக்ஷன் உருவாறதுக்கு 3 ஃபீலிங் தான் முக்கியமானது. தனக்கு அவன் இம்பார்ட்டண்டா ஃபீலை கொடுக்குறாங்களா, தான் சொல்றதெல்லாம் காது கொடுத்து கேட்குறாங்களா, தன்னை வேல்யூ பண்றாங்களா, இந்த 3 ஃபீலிங் ரொம்பவே இம்பார்ட்டண்டா பார்க்குறாங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, ரெண்டு பேரும் வேலைக்கு போயிட்டு வரீங்க, எப்படி இந்த நாள் போச்சுன்னு சொல்லிட்டு ஜென்யூனா ஒரு கனெக்ஷனோட கேட்கறது எப்படி இருக்கும்? அதை விட்டுட்டு நீங்க டிவி பார்த்துட்டு இருக்கீங்க, ரிமோட்டை நோண்டிட்டு எப்படி இருந்தது இன்னைக்கு, எப்படி டே போச்சு, அது எப்படி இருக்கு? அதே மாதிரி ரெண்டு பேரும் பேசணும்னு நினைக்கிறீங்க, ஆனா இடையில அந்த போனை கையில நோண்டிக்கிட்டே இருக்கீங்க. அப்ப எப்படி அட்டென்ஷன் கொடுக்க முடியும்? உண்மையான அட்டென்ஷன்னா ரெண்டு பேரும் நேருக்கு நேர் உட்காந்து ஐ டு ஐ கான்டாக்ட்ல அமைதியா பேசுறது தான். ஒரு சின்ன எஃபர்ட்டுக்கு ஸ்மைல் பண்ணி அதை ரெக்கக்னைஸ் பண்றது. காலையில ஆஃபீஸ் போகும்போது அவங்க ட்ரெஸ்லேருந்து அவங்க போட்டிருக்க சின்ன சின்ன ஆர்னமெண்ட்ஸ் கூட நீங்க பார்த்து கவனிக்கலாம் இல்லையா? அது எஃபர்ட் போடுறது தானே. இதுதான் கனெக்ஷனுக்கு ஃபவுண்டேஷனு. நீங்க இதெல்லாம் சின்ன விஷயம்னு விட்டுறலாம், ஆனா அந்த சின்ன விஷயத்துல தான் எல்லாமே இருக்கு. உங்க சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு பெரிய பெரிய கிராண்டான விஷயங்கள்லாம் நீங்க பண்ண தேவையில்லை. இந்த மாதிரி சின்ன விஷயத்த நாள்தோறும் கன்சிஸ்டண்டா உங்க பார்ட்னர் கிட்ட சொல்லி பாருங்க. ஒரு மந்த்துக்கு ஃபாலோ சேஞ்சஸ் உருவாகும் கனெக்ஷன்ல. லா ஆஃப் அட்ராக்ஷன்ல கனெக்ஷன் வந்து நீங்க பெர்ஃபெக்டான பார்ட்னரா இருக்கிறதுனால அட்ராக்ட் பண்றது கிடையாது. அட்டென்டிவான எனர்ஜி நீங்க கொடுத்துட்டு இருக்கிறது மூலியமா அதை அட்ராக்ட் பண்ண முடியும். ஸோ ஆல்வேஸ் பி அட்டென்டிவ். நீங்க கல்யாணமானவரா இருந்தா, ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவரா இருந்தா, அது ரொம்பவே உங்களுக்கு உபயோகமா இருக்கும். அவங்க பார்ட்னருக்குமே ரெண்டு பேரும் கனெக்டடா இருக்கிறதுக்கு. ஸோ நான் சொன்ன விஷயங்களை கவனிச்சு நீங்க பண்ணலாமா? அப்போ அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணிட்டு இந்த வீடியோவை சேவ் பண்ணிக்கோங்க. உங்க தேவையான ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ ஐ எம் கனெக்டட் அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுப்பேன் நீங்க இந்த விஷயத்தெல்லாம் கவனிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஹாப்பி மேனிஃபெஸ்டிங்.